இப்பவே வெளியில கிருஷ்ண பரமாத்மா குதிரையோட நிக்கிறார். ஐயா வாங்கய்யா, நான் கூட்டிட்டு போறேன், வாயாண்ணா, நம்ம போயிடுவோமா என்ன யோசிப்போம். இது சார் சின்ன கமிட்மெண்ட் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். அடுத்த வாரம் ஒரு கல்யாணம் இருக்கு, அதை அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். கர்மா துரத்தும், கனெக்ட் பண்ண விடாது. இதுதான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா இருந்தாரு, அர்ஜுனனும் துரியோதனும் இருந்தாரு. கிருஷ்ணர் கண்ணை திறந்த உடனே துரியோதன சொன்னா உனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்ட, உன்னோட படைகள் எல்லாம் என்கிட்ட இருக்கு, இல்ல நான் இருக்கேன், உனக்கு எது வேணும்னு அவர் உடனே உன்னோட படையை எனக்கு கொடுத்துன்னு வாங்கிட்டாரு. அர்ஜுனன் ரொம்ப ஹாப்பி, நீ சாமி எங்கூட அப்படின்ட்டாரு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது அர்ஜுனனுடைய மைண்டா துரியோதனோட மைண்டான்னு பார்த்தா கிட்டத்தட்ட துரியோதன மைண்ட். நமக்கு அவர் படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் வேணும். அவர் வேணுங்கிறப்ப மட்டும்தான் நமக்கு வேணும். இதை கடந்து எல்லா நிலையிலும் கிருஷ்ணரை நினைக்கணும்னு சொல்ல வைக்கிறது தாங்க கிருஷ்ணா லீலா. அவர் ஆனந்தத்திலையும் இருப்பார், சங்கடத்திலையும் இருப்பார், எல்லா விதமான சொல்றாரு பார்த்தீங்களா குருஜி. எல்லா நிலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணாவை நம்ம உள்ள வாங்கிட்டா சுகமானாலும் துக்கமானாலும் நமக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதா உண்மை.